இது வந்து நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாங்கல் நீர்த்தேக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டேமு. கிட்டத்தட்ட வந்து இதனால் ஒரு 10,000 மக்கள் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருந்தது. எல்லா உயிரினங்களும் இந்த இடத்துல வந்து பறந்துக்கிட்டு இருந்த டேம் இன்றைக்கி ஒரு அழிவு நோக்கி போயிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா இது எந்த இடம்னா சரியாக சொல்லணும்னா தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் நல்லதாங்கல் நீர்த்தேக்கம், நல்லதாங்கல் டேமுன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஒரு 18 வருஷம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை வந்து இதோட முழு கொள்ளளவை நிறைஞ்சு வழிஞ்சு போயிருக்குது. ஒரு முறை வந்து நீர்த்தேக்கத்தில் வந்து முழு கொள்ளளவு வெட்டாமல் ஒரு காவாசியில் நின்று தேங்காமல் போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி அழிவு நோக்கி போயிட்டுருக்குது. டேமுங்கிறதுக்கு இப்போ நாங்கள் அந்த இடத்துல ஷூட் பண்ணி வந்தங்காட்டி தான் உங்களுக்கு டேமுன்னே தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேமுக்கான ஒரு அறிகுறியே இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போது கடைசியாக தண்ணி வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் குறைந்தபட்ச தண்ணி. இந்த வறண்டு போயே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது தூர்வாராமல் தான் வச்சுருக்காங்க. அதில் பரசல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நீரில் வந்து அந்த வற்றி அதில் அப்படியே மூழ்கி போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 2 முறை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 முறை வந்து ஒரு முறை நல்ல நிறைஞ்சு போயிருக்குது. அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா பல உயிரினங்கள், அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து காக்கா, குருவி, பச்சைக்கிளி இது மாதிரி பறவைகள் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த டேமில் வந்து தண்ணி வந்து முழுசாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா பறவைகள் வந்து இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும், நிறைய பறந்துக்கிட்டே போகும். அதெல்லாம் வந்து இன்றைக்கி முற்றிலும் அழிஞ்சு போச்சு. இதில் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எழுகாமலசு, பொன்னிவாடி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பல்லவாளையம். இது இந்த ஊர், இந்த டேமுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோனேரிப்பட்டி, அதுக்கப்புறம் எரகாம்பட்டி, ரங்கபாளையம். இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொன்னிவாடி ஊராட்சின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு குக்கிராமங்களில் ஒரு 10-15 இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு முழுசாக வந்து இந்த டேமை நம்பி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசாங்கமும் சரி, எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் சரி இந்த டேமை வந்து சரியாக கண்டுக்கிறதில்ல. சொல்லப்போனால் ஈரோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு பக்கத்தில் ஒன்று இருக்குது. அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வரக்கூடிய பறவைகள் வந்துட்டு இங்கே இந்த நல்லதங்கால் நீர்த்தேக்கத்தில் வந்து பார்த்துருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சொல்லப்போனால் வந்து இந்த முறை வந்து என்ன பண்ணா இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனவ சமுதாயர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது மீன்பிடி தொழிலாளர்கள் இருந்தாங்க, அதை சார்ந்து க்ளீன் பண்ணுறவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு. மீன் பிடிக்கிறதில்ல, பல மீன்கள் வந்து இதுலேயே செத்து போச்சு பராமரிக்க முடியாமல். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு என்னென்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 குவார்ட்டர்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. அதாவது வந்து மீனவர்களுக்கெல்லாம் வந்து தங்கிறதுக்கு, அவர்களை பராமரிக்கிறதுக்கு. இப்போ அந்த போட்டு இன்வெஸ்ட் பண்ண கவர்மெண்ட்டோடைய வரிகள்லாம் வந்து வீணாக போய் அது வந்து சரியாக பராமரிக்கப்படாமல் அது முழுசும் அழிஞ்சு போச்சு. இதை நம்பி இருந்த பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் தென்னை மரம். இந்த தென்னை மரம் அந்த பக்கம் இருக்கிற விவசாயங்கள்லாம் வந்து இந்த டேமை நம்பி தான் அந்த தென்னை மரம்லாம் வச்சாங்க. அந்த பக்கம் இருக்குது. இதோட நில மதிப்பும் போயிடுச்சு. தென்னை மரமும் ஒன்றொன்னா வறண்டுட்டு போயிட்டுருக்குது. முருங்கை விவசாயிகள் வந்து இங்கே அதிகம். அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு 2 வழிமுறைகள் தான் இருக்குது. நீர் அதுவே வராது. முதல்ல வந்து என்னென்னா 18 வருஷம் தான் டேம் கட்டி, அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி நீர் வந்துச்சுன்னா அது ஓடை வழியாக இருந்துச்சு. இயற்கையாகவே வந்து இந்த இடத்துல வந்து நீர்கள் எப்பொழுதும் போயிட்டுருக்கிற மாதிரியான ஓடையாக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் வந்து இந்த நீர்த்தேக்கம் கட்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மட்டும் விட்டுட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா என்ன ஆகுனா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய எல்லை ஆரம்பம் வந்துடும். அந்த இடத்துல என்னென்னா பருத்தியூருங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன டேம் ஒன்று கட்டிட்டாங்க. இப்படியே அவங்க பக்கத்தில் கட்டுறங்காட்டி அதை தாண்டி இந்த நீர் வர்றதில்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனோம்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமராவதி ஆறு இருக்குது. அமராவதி ஆறினுடைய நீர் ஓட்டம் வர்றதுனால நிலத்தடி நீர் மட்டம் கொஞ்சம் உயரும். அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை வச்சு அவங்க போர் போட்டிருந்தாங்கன்னா அந்த போரோ கிணத்துலையோ தண்ணி வரும், அவங்க விவசாயம் பண்ணிக்குவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமும் பார்த்திங்கன்னா சீமக்கருவேல மரம் சூழ்ந்துருச்சு. இருக்கிற நிலத்தடி நீர் மட்டத்தையும் வந்து கால்வாசியிலிருந்து முக்கால்வாசி இந்த சீமக்கருவேல மரம் உறிஞ்சிடுது. கிணத்துலையும் தண்ணி இல்லை. இதுக்கு நீர் ஏதாச்சும் கொண்டு வந்தால் தான் இது உறிஞ்சினதும் போக மீதி இருக்கிற விவசாயிகள் எடுத்து பயன்படுத்துவாங்க. இவங்க தூர்வாரதும் கிடையாது.
தூர்வார இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா சீமக்கருவேல மரமெல்லாம் அகற்றியிருந்தாங்க கூட நிலத்தடி நீர்மட்டம், அதாவது ஒரு டேம் இருக்குது, நீர்த்தேக்கம் இருக்குது, அதுக்கு இயற்கையாகவே அடியில் ஒரு நீர்மட்டம் குறைந்தபட்சமாக இருக்கும். இப்போ என்னென்னா சீமக்கருவேல மரம் இருக்கிறதுனால குறைந்தபட்ச நீரையும் முழுசாக வலிச்சிருச்சு. இப்போ சீமக்கருவேல மரம் எடுத்தானாச்சு பக்கத்தால் இருக்கிற போர்வெலுக்கோ கிணத்துக்கோ தண்ணி வத்தாமல் இருக்கும், அதை வச்சுனாச்சு காப்பாற்றுவாங்க. இப்போ என்ன சீமக்கருவேல மரத்தை எடுக்கிறதில்ல. இப்போறம் இதுக்கு கொண்டு வர நீர் வழித்தடங்களை 2 நாச்சு உருவாக்கி கொடுக்கணும். 18 வருஷம் ஆயிடுச்சு, 2 முறை தான் வந்து நிறைஞ்சிருக்குது, ஒரு முறை நீர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வறண்ட பூமியாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னென்னா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்னா இதுக்கு வழித்தடங்களை உருவாக்கி கொடுத்துருக்கணும். வழித்தடங்களை எப்படி உருவாக்கணும்னா, ஒன்றா அமராவதி இங்கே குறுக்கால போனீங்கன்னா தேர்ப்பட்டி ரங்கபாளையம் தேர்ப்பட்டி அந்த வழியில் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டரில் அமராவதி, அந்த அமராவதி ஆறோடைய பார்டருக்கு போயிடும். அங்கேருந்து ஒரு ராட்சச குழாய்களை வச்சு இங்கே குறைந்தபட்சமாக நீர் கொண்டு வந்து வந்தோம்னா இந்த நீர் ஆதாரத்தை வச்சு தான் கிட்டத்தட்ட சுற்றி இருக்கிற ஒரு 7000-8000 குடும்பம் மட்டும்தான் சொல்கிறாங்க ஊராட்சியில். அதை பொன்னுவாடி ஊராட்சி இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு ஊராட்சியும் இருக்குது. அதனால் வந்து கலந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000-லேருந்து 12,000 பேர் இங்கே டெய்லி வசிக்கிற குடும்பம் இருக்குது. அதுக்கு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க. அந்த கிணறுல இருந்து தான் தண்ணி ஊருக்கெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்த தண்ணி இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு முறையிலேருந்து 2 முறை தான் வருது. வாரத்தில் 3 நாள் வந்தது இன்றைக்கி ஒரு முறையாக மாறிடுச்சு. இது எதனாலனா இந்த வறட்சினால தான். இது இன்னும் காலம் போக 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 பார்த்திங்கன்னா இன்னும் வறட்சி அதிகமாகும், நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிரும். போர் போட்டோம்னா வரப்போர் தான் போகுது. இதை சுற்றி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பங்கள் அதிகம், தோட்டங்காட்டில் வசிக்கிறவங்களுக்கு தான் அதிகம். கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்கள விட தோட்டங்காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிகம். அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தோட்டத்தில் வந்து ஒரு 2 போர் ஓட்டுறாங்க. குறைந்தபட்சமாக போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் கோணையர்பட்டி இல்லைங்க, ஒரு 6-7 போர் போட்டிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 2 போரில் தான் தண்ணி வந்து ஈரம் வந்தது, மீதி 4-5 போர் வந்து வரப்போரில் போயிடுச்சு. அது ஒரு போர் போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1,4 லட்ச ரூபா செலவாகுது. அதுவும் நட்டம், தண்ணியும் அல்ல. எப்படியாச்சும் விவசாயத்தை காப்பாற்றிடணும். நம்ம அதை வச்சு வருமானத்தை பார்த்து ஏதோ ஒரு வாழ்வாதாரம் தேடி போயிடலான்னா இங்கே வாழ்கிறதுக்கான தகுதியான ஒரு நிலமா இல்லை. முதல்ல இவங்க வந்து ராட்சச குழாய்கள் போட்டு அமராவதி ஆற்றிலிருந்து ஒன்று நீரை கொண்டு வரணும், இல்லைன்னா பழனியிலிருந்து வர்ற ஆல்ரெடி இங்கே நீர் தேக்கம் வர்ற வழி இருக்குல்ல, அந்த வழியை வந்து ஒழுங்குபடுத்தி அந்த வரகுமா நதின்னு நினைக்கிறாங்க, அங்கேருந்து அந்த நேர்லேருந்து தான் தண்ணி வருது. அங்கே நீர் கொண்டு வர்றதுக்குனாச்சும் வழி பண்ணாங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும். இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உப்பார் அணைன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு காணொலி நீங்கள் எடுத்திருப்பீங்க உங்கள் சேனலில். அங்கே வந்து கூட வழித்தடங்கள் அமைச்சு அவ்வப்போதுனாச்சு ஒரு ஓட்டத்துக்குனாச்சும் தண்ணி கொண்டு வர்றாங்க. அது வந்து அந்த ஒரு எண்ணம் கூட இங்கே நல்லதாங்கால் நீர்த்தேக்கத்துக்கு இல்லை. மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா மக்களிடத்தில் வந்து தண்ணி வருது, 4 நாளைக்கு ஒருக்கா வந்ததுனாலும் சரிங்க வருது, வர்றதை வச்சு பொழப்புத்தனம் நடத்தலாம். இந்த ஊர் சைடில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகவே போய் அதை அப்படியே ஆட்சியாளர்களும் அமைதிப்படுத்திட்டு போயிட்டாங்க. உறுதியாக வந்து இதற்கான வழித்தடங்களை உருவாக்கி தரணும். இந்த அணை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மண்ணெல்லாம் வந்து எவ்வளவு வறண்டு போய் கிடக்குது. இது நீரே பார்த்துருக்காது, அந்த நீருங்கிற ஒரு வாசத்தையும் கூட பார்த்துருக்காது. அந்த மாதிரி தருணத்தில் இருக்கிற இந்த இடத்த இந்த நேரத்தில் வச்சு அந்த சீமக்கருவேல மரத்தை சுத்தம் பண்ணணும். நீங்கள் கண்ணு கட்டின தூரம் பார்த்தீங்கன்னா சீமக்கருவேல மரம் தான் இருக்கும். அங்கங்கே ஒரு பனைமரம் ஏதோ ஒரு இது இருக்கும். இப்போ முழுவதும் இது என்னென்னா செம்பரி ஆடு மேய்க்கிற ஒரு இடமா தான் இருக்குது. அதை வச்சு தான் பொழப்பு தான் நடந்துருக்குது. செம்மறி ஆடும் கூட இந்த டேமுக்குள்ளே இப்போ மேயறதில்ல. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக செம்மறி ஆடாக இருந்துச்சு ஒரு இடத்துல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மறியாறு குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, அதுக்கு ஒரு பச்சை பசையேன்னு இருக்குன்னா தான் அதுவும் இல்லை, ஃபுல்லாக வறண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த காணொலி முடிச்சு இணைப்பில் சேர்த்துறோம். முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 குவார்ட்டர்ஸ் இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வீடு இல்லாமல் அகதிகளாகவே இருக்கிற ஒரு பல பேர் இருப்பாங்க. குடிசை கட்டி அவங்களுக்கு புதுசாக வீடெல்லாம் கட்டித்தர வேணாம், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஃபண்டில் வரி பணத்தில் அந்தந்த நீர்த்தேக்கம் அங்கங்கே ஊருக்குள்ளே ஒரு குவார்ட்டர்ஸ் 4-5 கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பராமரித்தாவே கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற வாழ்வாதாரத்தில் இதை சுற்றி இருக்கிற ஒரு 20 பேர்த்துக்கு அந்த வீட்டை பராமரிக்கலாம். குறைந்தபட்ச வாடகையை 500 ரூபாயும் கூட கவர்மெண்ட் வசூலிக்கலாம், அவங்க பராமரித்து வச்சுக்குவாங்க. இப்போ என்னென்னா அதில் போட்டிருந்த சிமெண்ட் சீட்டு, அதுக்கு போட்டிருக்கிற செங்கல், அதுக்கு பயன்படுத்தின நீர், அந்த இடம் எல்லாமே வேஸ்ட்டு. அது ஒரு குப்பை மேடாக இருக்குது. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக 2 அரசு தான் மாறி இருந்துச்சு.
அந்த முறையில் வந்ததா? திமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்தது. அதிமுகவினுடைய தொடர்ச்சியில் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்ததான். இன்றைக்கி புது அரசு உருவாகி இருக்குது. அப்படிங்கிறப்போ நல்லதங்கால் நீர்த்தேக்கங்கிறது இந்த சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12,000. உங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த முறை நீங்கள் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30% நீங்கள் வந்து ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உறுதியாக வந்து இந்த அரசு வந்து என்ன பண்ணணும்னா, இது நல்லதங்கால் நீர்த்தேக்கத்திற்கு உண்டான நீர் ஓடைகளை சரி அமைச்சு கொடுத்து, இங்கே இருக்கிற சீமக்கருவேல மரங்கள்லாம் முழுசாக அகற்றி இந்த நீர்த்தேக்கத்தை வந்து பார்த்தா ஒரு அழகான ஒரு மையமாக மாறணும். இங்கேயும் நிறைய சுற்றுலா பயணிகளில் குறைந்தபட்சம் தாராபுரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா, ஒன்று அவங்க ஒரு 40-50 கிலோமீட்டரில் ஒரு அமராவதி ஒரு சுற்றுலாத்தலமாக போகணும். ஒரு சாயந்தரம் எடுத்தால் இன்றைக்கி ஆற்றுலேயும் தண்ணி இல்லாதனால ஆற்றுக்கு போக மாட்டாங்க. மீதி எல்லாம் வந்து அமராவதி உப்பாறு டேமுக்கு தான் ஒரு வீக்கெண்டு ஒரு பிளானாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து என்னென்னா, இந்த மாதிரி இயற்கையாகவே கட்டமைச்ச ஒரு இடத்த நாம் அழிவு நிலையில் கொண்டு போய் விடுறதுக்கு, இதுக்கு போட்ட காசுகள்லாம் வீணாக போகிறதுக்கு, இதை இன்னும் சீரமைச்சு இன்னும் இதுக்கு வந்து இங்கே இருக்கிற பொன்னிவாடி ஊராட்சியில் பக்கத்து ஊராட்சிகளில் அனைவருமே இந்த நீர்த்தேக்கத்தில் பழங்கியிருக்காங்க. இங்கே இந்த இடத்துல தான் வந்து மீனெல்லாம் வாங்குவோம். இங்கே கொட்டி போட்டுருவாங்க, ஏலம் விடுவாங்க. எத்தனை பேர்த்துக்கு எத்தனை வேணும்னு ஒரு 6 மணிக்கு வந்து டோக்கன் கொடுத்து எல்லா பசங்களும் மீன் வாங்கி சாப்பிட்ருக்குறோம். இந்த இடத்துல சுட்டு சாப்பிட்ருக்குறோம். அதனால் வந்து நிறையா விதமான இடங்கள்ல இதெல்லாம் நாங்கள் புழங்கியிருக்கிறதுனால, நீங்கள் கவர்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ, இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் உறுதியாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா, உறுதியாக நாங்கள் வந்து கட்சி அப்பாற்பட்டு இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த சகதியிலெல்லாம் வளர்ந்துருக்குறோம். இதையெல்லாம் சுத்தம் எடுத்துறதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம். உறுதியாக எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வழி எடுத்து, நீங்கள் உறுதியாக இதுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்து முதல்ல தூர்வாருங்க. இதற்கான வழித்தடங்கள் ராட்சச குழாய்கள் வச்சு அமராவதி வழித்தடங்களையும் சீரமைச்சு கொடுங்க. பெரிய நன்றியாக இருக்கும், உதவியாக இருக்கும். இந்த மக்களுக்கு தாகம் தீர்க்கறதுக்கு நீங்கள் நீர் கொடுத்ததா ஒரு உதவியாக இருக்கும். உறுதியாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கணும்.